தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறது மத்திய அரசு. 3 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தொடரில் மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவின்படி முதற்கட்டமாக 15 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு பிறகும் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை என்று நாடாளுமன்றம் கருதினால் இடஒதுக்கீடு நீட்டிக்கப்படும். தொகுதி மறுவரையறை தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்படும் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மாநில தேர்தல் அதிகாரியும் குழுவில் இடம்பெறுகின்றனர். தொகுதி சீரமைப்பு மசோதாவின்படி சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையும் உயர்கிறது. நாடாளுமன்றம் குறிப்பிடுகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகள் உயர்த்தப்படும் என தகவல். தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் 24 இருந்து 20% குறைக்கப்படலாம் என தகவல். உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 5 வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் 37 இருந்து 43% உயரும் என கணிப்பு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும். உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பிரதமர் மோடி வேண்டுகோள். தேர்தல் நேரத்தில் தொகுதி மறுவரையறை திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவது ஜனநாயக விரோதம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் மக்கள் மன்றத்தில் சும்மா விடமாட்டோம் என சூளுரை. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தனது தலைமையில் பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. 50-60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா மீண்டும் பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கை. 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாவை அடக்கி பேச வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. தங்கள் தன்மானத்தில் கை வைத்தால் டெல்லிக்கு கொடுக்கும் அடி பயங்கரமாக இருக்கும் என்றும் வேலூர் பரப்புரையில் சூளுரை. பியூஷ் கோயல் அவர்கள் ரொம்ப திமிர்த்தனமா நாவை அடக்கக்கூடிய வகையில் பேசாமல் பேசுகிறார். நான் அவரை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாவை அடக்கி பேசுங்கள். எங்க தன்மானத்து மேல கையை வச்சா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆணவத்துக்கு நாங்கள் கொடுக்கிற பதிலடி கடுமையானதாக இருக்கும். தமிழ்நாட்டிற்காக போராட பெரியார், காமராஜர், அண்ணா, கலைஞரின் மொத்த உருவமாக தான் இருப்பதாக முதலமைச்சர் பேச்சு. தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக கடைசி மூச்சு இருக்கும் வரை போராடுவேன் என்றும் சூளுரை. தமிழ்நாட்டுக்காக, தமிழத்துக்காக போராட இப்ப யார் இருக்கா? தந்தை பெரியார் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் இல்ல, பேரறிஞர் அண்ணா இல்ல, தலைவர் கலைஞர் இல்லைன்னு நினைச்சீங்களா? அது பெரிய தப்பு. அவங்களுடைய முழு உருவமா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுடைய தன்மானத்தை, உரிமைகளுக்காக இந்த ஸ்டாலின் களத்தில் நிற்பான், சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை முதல்வரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு என்றும் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. அவர் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய செய்தி. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது நீண்ட நாட்கு கோரிக்கை. அந்த கோரிக்கை இப்போ நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம், அருமையான தருணம். அது அவரால் பொறுக்க முடியல.
தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதி எண்ணிக்கை 39 59 உயரவே வாய்ப்புள்ளதாக அண்ணாமலை விளக்கம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படவில்லை என்றும் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. தமிழகத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 59 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இதை செய்யவில்லை என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ரோட் ஷோ செல்லும் பிரதமர் மோடி பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். பச்சோந்திக்கு டஃப் கொடுப்பவர் பழனிசாமி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். கூட்டணி தர்மத்திற்காகவே சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவு என இபிஎஸ் கதை கூறியதாகவும் வேலூர் பரப்புரையில் தாக்கு. பழனிசாமி அதிமுக என்னவெல்லாம் செஞ்சது? சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்சது. அதோட கூட்டணி தர்மத்துக்கானத்தான் இந்த சட்டங்களை ஆதரிச்சோம் என்று கதை சொன்னார். பச்சோந்தைக்கே டஃப் கொடுத்து கலர் மாறுகிறாரு அந்த பழனிசாமி தான். விவசாயிகள் மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அக்கறை இல்லை என ஆண்டிப்பட்டி பரப்புரையில் இபிஎஸ் புகார். கூட்டணி அமைத்து ஆட்சி பிடிப்பதே ஸ்டாலினுக்கு லட்சியம் என்றும் விமர்சனம். கூட்டணி வேணும், அதன் மூலமா ஆட்சி பிடிக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். இங்க இருக்கின்ற விவசாயிகள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. உங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்திருந்தால் இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம். செஞ்சாரா? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இபிஎஸ் டிடிவி தினகரன் கூட்டாக பரப்புரை. ஓ பன்னீர்செல்வம் எங்கிருந்தாலும் வாழ்க்கை என பெயரை குறிப்பிடாமல் பேசிய எடப்பாடி பழனிசாமி. இன்னொருத்தர் இருந்தார், யாருன்னு தெரியும், இந்த மண்ணிலே இருந்தவர் வேறு பக்கம் சென்று விட்டார். யாருன்னு தெரியுமில்ல? உண்மையிலேயே நான் அவரை பேசல, நம்ம விட்டு போயிட்டாரு. எங்க இருந்தாலும் வாழ்க. திருப்பூர் அவினாசி சாலையில் ரோட் ஷோ சென்ற தவேக தலைவர் விஜய். கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிய நிலையில் வாகனத்திற்கு வழிவிடுமாறு தொண்டர்களுக்கு வேண்டுகோள். ஏப்ரல் 16ஆம் தேதி தவேக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று கட்சி தலைவர் விஜய் அறிவிப்பு. கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கு ஆண்டுக்கு 30,000 வழங்கப்படும் என்றும் திருப்பூர் பெருமாநல்லூர் பரப்புரையில் வாக்குறுதி. கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். நெசவாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு என்று தவேக தலைவர் விஜய் வாக்குறுதி. நெசவாளர்களுக்கு இ-காமர்ஸ் தளம் உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு. நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்வதற்காக அரசுக்கு சொந்தமான ஒரு உலகளாவிய இ-காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும். திருப்பூர் அருகே கனியூரில் விஜய் வரவேற்க காத்திருந்த சூலூர் தவேக வேட்பாளர் சுகுமார் மயக்கம். பெருமாநல்லூர் நாள்ரோடு சந்திப்பில் காலை முதல் காத்திருந்த 10 பேர் மயக்கமடைந்த நிலையில் சிகிச்சை. திருப்பூரில் 6 கிலோமீட்டருக்கு விஜய் செல்லவிருந்த ரோட் ஷோ ரத்து. பெருமாநல்லூர் முதல் புழுவுப்பட்டி வரை கூட்டம் அதிகமாக இருந்ததால் காவல்துறை வேண்டுகோளை ஏற்று முடிவு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மிரட்டி சீட்டு வாங்கியுள்ளதாக சிவகங்கை பரப்புரையில் சீமான் விமர்சனம். திமுக தனித்து தேர்தலில் என்று வளத்தை காட்ட முடியுமா என்றும் கேள்வி. பெரிய கட்சி ஆளுங்கட்சி 22 கட்சியை கூட்டி சேர்த்துக்கிறது. அது இந்த திமுக பத்தாக்குறைக்கு இந்த தேவையற்ற தொங்கு சத காங்கிரஸ் தூக்கி சுமக்குது. அவன் மிரட்டி கூட 3 சீட்டு வாங்கிட்டு போறேன். ஒத்த ஓட்டு கிடையாது. தனிச்சா நின்னா 300 ஓட்டு கூட ஒரு தொகுதி வாங்க மாட்டான். அவன் ஏதோ நான் தான் பெரிய அது கொம்பன் பேசிக்கிட்டு.
சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுகிறார் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பெருமிதம். சிறுபான்மையின மக்களையும் திமுகவையும் பிரிக்க முடியாது என்றும் நியூஸ் 18 களம் நிகழ்ச்சியில் பேட்டி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாவலராக இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சிறுபான்மை மக்களையும் பிரிக்க முடியாத அளவிற்கு உறுதியாக இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் சித்திரை முதல் நாளை ஒட்டி நல்லேப்பி பூட்டி பணிகளை துவங்கிய விவசாயிகள். மழை பெய்து முப்போகம் விளைய வேண்டி சிறப்பு பூஜைகள். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண ஏப்ரல் 19 முதல் 22 வரை கட்டணச்சீட்டு முன்பதிவு செய்யலாம். ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். நாமக்கல்லில் முட்டை விலை ஒரே நாளில் 5 காசுகள் உயர்ந்து ரூபாய் 5 காசுகளுக்கு விற்பனை. கடந்த 7 நாட்களில் மட்டும் முட்டை விலை 95 காசுகள் உயர்வு. பீகாரின் மிக நீண்ட கால முதலமைச்சர் என்ற பெருமைக்குரிய நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பாட்னாவில் உள்ள லோக் பவனில் ஆளுநர் சையத் அடா ஹஸ்னைனிடம் ராஜினாமா கடிதத்தை தந்த நிதிஷ்குமார். பீகாரின் புதிய முதலமைச்சராக சாம்ராஜ் சௌத்ரி தேர்வு. பீகாரின் முதல் பாஜக முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள வேதாந்தா மின் உற்பத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து. கொதிக்கும் பாய்லர் வெடித்ததில் 13 தொழிலாளர்கள் உயிரிழப்பு.